ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஒரு சில பேருக்கு பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இன்றைக்கான ரீடிங் என்ன வருதுன்றதை பார்ப்போம். பர்சன் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நோ காண்டாக்டில் இருக்கீங்க. நோ காண்டாக்டில் இருக்கிறதுனால பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ கரண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நோ காண்டாக்டில் இருக்கீங்க. எதனால் அப்படி இருக்கீங்கன்றதை பார்த்தா, ஒரு சில தேர்ட் பர்சனால் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியே தோணுது. ஒரு சில அதை அந்த தேர்ட் பர்சன் விஷயந்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிய தவிர்த்து உங்கள் பர்சன் உங்களுக்கு கணக்கே தெரில. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலோடு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி லெவல் இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. பாருங்க, உங்களுக்குள்ளேயே அதை பற்றி திங்க் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு லாக்கை போட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. மற்ற விஷயத்தில் நீங்கள் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன், ஒரு இதை பற்றி சிந்திக்காத பர்சன், என்ன நடந்தால் என்ன அப்படின்ற போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன், இப்போ பார்த்தா இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோமேனு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன், உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லவ்னு ஒன்று வந்த பிறகு தான் அவங்க லைஃப்பில் எல்லாமே மாறிடுச்சுன்ற மாதிரி இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தேர்ட் பர்சன் விலகி வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் வருவாங்களா? வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டை பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். இந்நேரம் எது நல்லது எது கெட்டது, அந்த பர்சன் எப்படி நீங்கள் எப்படி அப்படின்றது எது நல்லது எது கெட்டதுன்றது இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க கூடி சீக்கிரம் லாக் திறந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், அவங்க ஒரு லாக்கில் இருந்திருக்காங்க அந்த பர்சனை நம்பி. பார்த்தா கீ அவங்கள்ட்ட இருக்குது, ஓப்பன் பண்ணி வந்துடுவாங்க உங்களோட. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க, வருத்தோடு இருக்காங்க, சீக்கிரம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ்ஷானா இது எப்படி? உங்கள் பர்சன் வருவாங்க, உங்களோட சேர்ந்து ரிஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கார்டை பார்க்கும் போதே எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வராங்க பாருங்க, ஷியாரிட்டி வந்திருக்கு. ஸோ கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் வருது. ஸோ ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பாருங்கள். ஸோ
10 ஆஃப் பென்டக்கிள் வந்தாலே கெட் டுகெதர், ரீஜாயின், ரீயூனியன், ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் வந்து பலன் கிடைத்து விட்டது. கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இன்னுமே பெயின் வந்து குறையலைங்க. உங்களுக்கு பெயின் குறையாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப நாள் பெயின் போல் இருக்குது. ஸோ அந்த பெயின் குறையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு சடன் சேஞ்ச் வந்து உங்கள் பர்சன்ட்ட வந்து வந்திருக்கு. எப்படி அந்த பர்சனை விட்டு, அந்த தேர்ட் பர்சனை விட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சடன் சேஞ்ச், சடனாக அவங்கள பற்றி திங்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. ஸோ திங்கிங் ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் இருக்குது. பட்டு இந்த ப்ராசஸ் தான் கிளம்பி வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க பர்சன் இருக்காங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து வருவாங்க. ரீஜாயின் பண்ணுறதுக்கு, ரீயூனியன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நல்ல ஒரு கார்டு இது. ஸோ இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில, பார்க்கும்போதே மனசுக்கு வந்து ஏதோ நமக்கு டிவைன் வந்து அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டிவைன் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. கவலைகள்லாம் மறந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. பாருங்கள், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கார்டெலாம் பார்க்கும்போது தோணுது. ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதை டேரக்டில் பார்த்தாச்சு. இப்போ அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க பாருங்கள். ஐசோலேஷனில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் தேர்ட் பர்சனால் ஹர்ட் ஆகி ஐசோலேஷன்லாம் தனிமையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. செல்ஃப் ஹீலிங். ஸோ அவங்களே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். So make promise. If you truly love me, you will wait for me. I will be back. See, அவங்க வர்றன்றது வந்து எவ்வளோ அழகாக மேக் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ப்ளஷர், லுக்கிங் அட் யூ, டாக்கிங் டு இஸ் கிரேட்டஸ்ட் என்ஜாய்மெண்ட் ஃபார் மீ. சரி, உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பம் இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நல்ல ஒரு கெட் டுகெதரை பார்க்க போகிறீங்க. அவங்க டீப்லி ஹர்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ
இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பை பாய்.